ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஹால்மென்டன் சைக்கிள் யூஸிங் பேக் ட்ராக்கிங். நான் இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் பாருங்கள். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ABCDE இந்த மாதிரி ஒரு நமக்கு நோடு ஒன்று வச்சுருக்கோம். முதல்ல நமக்கு இந்த ஏலேருந்து திருப்பி ஏக்கே வர்றதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் நம்ம இது எல்லா வேல்யூஸையும் கவர் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணணும். இப்போ A to B, B to C, C to D, D to E, E to A, ஏலேருந்து ஏகே ரீச் ஆகிட்டோமா. ஸோ இது சான்ஸ் ஆஃப் 1, சான்ஸ் ஆஃப் 2, A to E, E to D, D to C, C to B, B to A. மறுபடியும் நம்ம ஏகே ட்ராவல் ஆகி திருப்பி வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த வந்து ஹால்மென்டன் சைக்கிள் யூஸிங் பேக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒரு கிராஃப் போட்டுட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ ஏலேருந்து நம்மளால் எங்கே போக முடியும், பிக்கு போகலாம், இக்கு போகலாம். ஸோ BE அப்படின்னு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து எங்கே போக முடியும், டிக்கு போகலாம், சிக்கு போகலாம். ஸோ DC 2 நோட் ஞாபகம் வச்சு. அதே மாதிரி ஈக்கும் என்ன பாசிபிலிட்டிஸ் இஸ் டிக்கு போகலாம், ஏக்கு போகலாம். பட் ஏலேருந்து திருப்பி ஏக்கு போக முடியாது இல்லையா, சேம் நோட் ரிப்பீட் ஆகக்கூடாது. இது எல்லா கிராஃப்க்குமே காமனான ஒரு இதுதான். ஸோ இந்த நோடை நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் சியிலேருந்து எங்கே போகலான்னா நமக்கு இங்கே ரிப்பீட் ஆகாத ஒரே சான்ஸ் டி இல்லையா. ஸோ நான் டி போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் டியிலேருந்து எங்கே போகலாம், எங்கே இருக்கு, டியிலேருந்து எங்கே போகலான்னா சிக்கு போகலாம், சிக்கு போகலாம், ஈக்கு போகலாம். ஏன்னா பி ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதை போட முடியாது. ஸோ ஈக்கு நான் எடுக்க முடியாது, ஏன்னா ஈக்கு அப்புறம் ஏ வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி சி எடுத்தாலுமே பி வர மாதிரி இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி இருக்கையாது. ஸோ அதனால் இந்த 2 நோடை நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஏலேருந்து ஏக்கு போகிறதுக்கு இந்த ஒரு நோட் தான் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஆங்கிளில் பார்த்து நம்ம அந்த கிராஃபை போடணும். ஸோ நமக்கு இதில் வந்து ஒரு 2 நோட் மட்டும்தான் நமக்கு A to A வர மாதிரி இருக்கும். அந்த 2 நோடு தான் இது. ரொம்ப ஈஸி. இந்த கான்செப்ட் புரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஹால்மென்டன் சைக்கிள் யூஸிங் பேக் ட்ராக்கிங்ன்றது நமக்கு புரிஞ்சிடும். இதுதான் இட்ஸ் அ சிம்பிள் கான்செப்ட் ஃபார் ஹால்மென்டன் சைக்கிள். தேங்க்யூ.